ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் ரவுண்டு நடப்பதில் இவை அனைத்தும் கேரளாக்கான கணிப்பு மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம கொடுக்குற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பு தான், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓகே, இப்போது நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளால் வீடியோ போட முடியல, குரூப்பில் மட்டும் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் ஓகே, இப்போ நாளைக்கான வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம். கெஸ்ஸிங் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த 2 பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நல்லா இருந்தால் நமக்கு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போர்டு காமனா 6 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். போர்டு இந்த மாதத்தில் ஒரு 4 6 அடிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு 6 பார்த்தீங்கன்னா 666 அடிச்சிருப்பான் பிசியில், அடுத்து 666 அடிச்சிருப்பான், ஓகேங்களா? இந்த 4 6 மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே போர்டு 6 இந்த மாதம் அடிக்கவே இல்லை, ஓகேங்களா? போர்டு 6 காமன். இதை வச்சு தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எடுத்திருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். போர்டு 6 அப்படின்னு அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். போர்டு 6 அப்படின்னு அடிக்கும் போதெல்லாம் அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். டபுள்ஸு கேமு வந்துட்டுருக்கு. டபுள்ஸு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 44 அடிச்சிருப்பான், கீழே 77 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்த 6க்குமே பார்த்தீங்கன்னா 8, ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு இங்கே கீழே வரணும், இங்கே வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. இப்போது இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அது என்னங்கிறத நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது போர்டு 6 4 6 அடிச்சிருப்பான். அந்த 4 6ல் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு போர்டு 6 வந்திருக்கு. 3 6க்கு கேம் ஆடிட்டான். இப்போ 4வது 6க்கு கேம் ஆடணும், ஓகேங்களா? அப்போது இந்த 2வது 6க்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2வது 6க்கு 7 அப்படின்னு சொல்லி அடித்தான், ஓகேங்களா? இந்த 7 அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். போர்டு 8, ஓகேங்களா? 7 அடிக்கும்போது போர்டு 8. அப்போ அந்த 7ல் இருக்கிற 8 தான் அடுத்த 6க்கு வந்து ஏசியில் வந்து டபுள்ஸ் அடிச்சிருப்பான், ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்கள். அந்த 7 அடிக்கும் ஒரு 6 ஃபஸ்ட் 6 விட்டுருங்க. 2வது 6க்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதில் இருக்கிற போர்டு 8 எடுத்து தான் அடுத்த 6க்கு 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேங்களா? இதில் என்ன அந்த 8 அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதில் 2 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதாவது இங்கே அடித்த அந்த 2 7க்கு பவர் அப்படியே பவர் பண்ணி 2 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான், ஓகேங்களா? கேம் புரியுதான்னு பாருங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன். 6க்கு 787 ரிசல்ட்டு. அதில் போர்டு 8, ஓகேங்களா? டபுள்ஸு 7 வந்து 77 அப்படிங்கிறது ஏசியில் அடிச்சிருப்பான். போர்டில் 8, அந்த 8 எடுத்து அடுத்த 6க்கு வந்து டபுள்ஸ் அடிச்சிட்டான். அடுத்த 6க்கு டபுள்ஸ் அடிக்கும்போது போர்டு 2, அதில் மேலே அடித்த 2 7க்கு ஒரு பவர் பண்ணி 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஓகேங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 6 இருக்குது. அந்த ஒரு 6க்கு நமக்கு என்ன அடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ இங்கே என்ன ஒரு நம்பர் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, ஓகேவா? அப்போ அந்த 1 அப்படிங்கிறத எடுத்து ஏபியில் தான் 44 அடிச்சிருக்கான். இங்கே எப்படி 77க்கு சென்ட்ரல் இருக்கிற போர்டு எடுத்து அடுத்த 6க்கு ஏசியில் 88ன்னு அடித்தானோ அதே மாதிரி அவன் அங்கே ஏபியில் 44 அடித்தான். போர்டில் 1 இருக்குது. அப்போ அந்த 1 எடுத்து இங்கே ஏபியில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? 1 எடுத்து டபுள்ஸ் அடிக்கணும். அப்படியே இங்கே இருக்கிற 2 4க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 9, அதை அப்படியே போர்டு வைக்கணும், ஓகேங்களா? போர்டு 9 அப்படின்னு வைக்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 11 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 119 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும், ஓகேங்களா? அவங்க கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஏபியில் 11 அப்படிங்கிற இந்த ரூட்டு படி கிடைக்கும். போர்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எனக்கு வந்ததை நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? அடுத்த 2வது பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ 2வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த 156க்கு ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம இந்த அக்டோபர் மாதத்தில், ஓகேங்களா? அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பேட்டர்ன் சொன்னதுலேருந்தே ஒரு சிலர் வந்து ஜிக்ஜாக் பேட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து நம்ம வீடியோ கீழே அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வரும்போது தான் போட முடியும். இன்றைக்கி இது மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் போட போகிறேன். இது என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இப்போது அடுத்தது சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போது ஆகஸ்ட் மாதம் இங்கே 459ன்னு அடிக்கும்போது 45 அப்படின்னு சொல்லி ஏபியில் அடிச்சிருப்பான், ஓகேங்களா? 45 ஏபி.
அந்த 45க்கு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 45 இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இந்த 45ல் பி போர்டு மட்டும் பவர் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். அதுதான் இதில் கேமு. இப்போ 45 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த பி போர்டை பவர் பண்ணோம்னா 40ன்னு வரும். அந்த 40 ரிவர்ஸ் பண்ணோம்னா 04 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த 04 அப்படிங்கிறது நமக்கு வரும் ரிவர்ஸ் பண்ணோம்னா. அதை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு அக்டோபர் மாதத்தில் இங்கே நம்மளுக்கு கரெக்டாகவே அடிச்சிருப்பான். அதாவது ஏபியில் 04 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அங்கே இருக்கிற 45க்கு பி போர்டு பவர் பண்ணோம்னா 40, அந்த 40 ரிவர்ஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒரு 04 அப்படின்னு அடிச்சிருப்பான். அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். இங்கே பிசி 14 அப்படின்னு இருக்கும். ஜிக்ஜாக் மாதிரி மாறி மாறி வரும் இது. அந்த 14, அப்போ இந்த 14க்கு பி போர்டு 1. ஓகேங்களா? அப்போ 14 பி போர்டை மட்டும் பவர் பண்ணோம்னா 64ன்னு வரும். அந்த 64 அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா 46 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 46 நமக்கு இங்கே கரெக்டாக அதே மாதிரி பிசி அங்கே 14 எப்படி எடுத்தானோ அதே பிசியை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே அடிச்சிருப்பான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அன்றைக்கி வந்து நம்ம ரிசல்ட்டில் வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். இங்கே 56 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜிக்ஜாக் டைப்பில் இந்த 56 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இந்த 56க்கு பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, அதில் பவர் பண்ணோம்னா 51 அப்படின்னு சொல்லி வரும். அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 15, நமக்கு 15 ஏபியில் வரும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக நமக்கு அன்றைக்கி 15 அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. இந்த 6மே வந்து நமக்கு 156 அப்படிங்கிற ஃபுல் ரிசல்ட்டே நம்ம கொடுத்துருந்தோம் அன்றைக்கி. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி இங்கே ஒரு பேட்டர்ன், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி வருது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏபியில் நமக்கு ஒரு 83 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் போன மாதத்தில். அதாவது 833, அதில் ஏபி 83. ஓகேங்களா? அப்போ இந்த பி போர்டு மட்டும் நம்ம பவர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8. ஏற்கனவே ஒரு 8 இருக்குது. பி போர்டில் இருக்கிற 3 பவர் பண்ணோம் அப்படின்னா 88 அப்படின்னு வரும். அதை அப்படியே நமக்கு வந்து இங்கே ஏசியில் அடிச்சிருப்பான். அங்கே வந்து வேறு மாதிரி அடிச்சிருப்பான். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்போயுமே ஒரே மாதிரி ஆட மாட்டான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுவான். ஓகேவா? அப்போது இந்த 83 அப்படின்னு சொல்லி ஆடும்போது அந்த பி போர்டை பவர் பண்ணோம் அப்படின்னா 88ன்னு வரும். எப்படி திருப்பினாலும் அது 88 தான். இப்போ திருப்பி வைக்கிறானே வச்சுக்கலாம். அப்படி தான் கேமு வருது. இப்போ 88 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அது வந்து ஏசியில் நமக்கு ஒரு 88 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அதுக்கடுத்து ஜிக்ஜாக் டைப்பில் நமக்கு பிசியில் ஒரு 11 அப்படின்னு சொல்லியிருக்கு. திருப்பி பி போர்டை பவர் பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு வரும். அது ஒரு 61 அப்படின்னு சொல்லி வரும். இல்லைங்களா? எழுதி காமிச்சதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 83, அதில் பி போர்டு மட்டும் பவர் பண்ணோம்னா 88. ஓகேங்களா? அந்த 88 எப்படி திருப்பினாலும் 88 தான் வரும். அது கரெக்டாக நமக்கு வந்து ஏசியில் வந்து 88 அப்படின்னு வச்சுட்டான். அடுத்து இருக்கிறது 11 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 11ல் பி போர்டை பவர் பண்ண இதுதான் பி போர்டை வரும் 11ல். ஓகேங்களா? பி போர்டு பண்ணோம்னா 61. அந்த 61 திருப்பினோம்னா 16 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அந்த 16 அப்படிங்கிறத கரெக்டாக அதே மாதிரி மறுநாள் ஏசியில் நம்மளுக்கு திருப்பியும் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருப்பான் 16. அந்த கணக்கில் நமக்கு பார்க்கும்போது நாளைக்கு இங்கே இருக்கிற 80 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 80 எடுத்து நாளைக்கு மறுபடியும் ஏசியில் வைக்கணும். ஓகேவா? அந்த 80 எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 80 பி போர்டு 0 தான் இருக்குது. அப்போ பவர் பண்ணோன்னா 85 அப்படின்னு சொல்லி வரும். அந்த 85 ரிவர்ஸ் பண்ணோம்னா 58 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 58 அப்படிங்கிறது நாளைக்கு ஏசியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 58 அப்படிங்கிற ஒரு நம்பரு ஏசியில் வருது. பி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம் ஆடிருப்பான். இங்கே எப்படி ஆடிருக்கான்னு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இங்கே ஆடும்போது எப்படி ஆடிருப்பான் பாருங்கள். இங்கே 45 அடிக்கும்போது 9 அப்படின்னு அடிச்சிருப்பான். இங்கே வந்து 8, 9, 8, கீழே 7 அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்கு வந்து பவரில் 2ன்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள். இங்கே 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதாவது 7 அப்படிங்கிறது அடிச்சிருப்பான். 7க்கு பவர் 2, 5. அப்போ 2க்கும் 5 இருக்குது. 2க்கு பவர் 7 அப்படின்னா 2க்கும் கேப்பில் 6 அப்படின்னு இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து 6 அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே எப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் இங்கே ஒரு 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 0 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே திருப்பியும் 3 வச்சுருக்கான். அப்போ மேலே அடித்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை தான் திருப்பியும் ரிப்பீட் வைக்கிறான். அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே இருக்கிற 8ஐயோ 2ஐயோ ஏதோ ஒன்று ரிப்பீட் வச்சு திருப்பி இந்த நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏசி 58 அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஒரு 528, ஒரு 588 அப்படிங்கிற ஒரு 2 நம்பர் நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு
ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.